ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பட்டாணி குருமா தான் செய்யலான்னு அந்த வீடியோ தான் எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கு மொதல் நாளே நான் காஞ்ச பட்டாணி இருக்கும் இல்லையா, பச்சை பட்டாணி, அதை ஊற வச்சு 2 விசில் விட்டு குக்கரில் விசில் விட்டு எடுத்து வடிகட்டி வச்சுட்டேன். உப்புலாம் சேர்க்கல, நான் குருமாவில் தான் சேர்த்துக்கலான்ட்டு. இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாமே தேவையானதெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன். இது காட்டுறது கடல மாவு, அப்புறம் நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுவோம்ல மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், அப்புறம் மட்டன் மசாலா அதுதான் நீ போடலான்ட்டு. அப்புறம் இது புதினா, அப்புறம் மல்லி இன்றைக்கி இல்லை, இப்போ புதினாவும் கருவேப்பிலையும் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம பூண்டு இஞ்சி விழுது சேர்க்க போகிறதில்ல, அது ஒரு மாதிரி நெஞ்ச கறிக்கிற மாதிரி இருக்கிறனால நாங்கள் வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றுவோம் இல்லையா, அந்த விழுது இப்போ வதக்கிற மாதிரிங்க எண்ணெய் விட்டு இதிலே பூண்டு இஞ்சியை மட்டும் சேர்த்து வதக்கிற போகிறேன் கம்மியான அளவில். நிறைய சேர்த்தோம்னா இது அடிக்கடி மசாலா பொருள் சாப்பிட்றது நல்லதில்லை, நெஞ்சு கறிக்கிறது இதெல்லாம் வயிற்று பிரச்சனையும் நமக்கு அதிகமாக வர்றதுனால இந்த மாதிரி நான் குறைச்சி செய்கிறது என்னுடைய பழக்கமாக நான் வச்சுருக்கேன். இது வதக்கி எல்லாம் நம்ம எடுத்துட்டு இது ரொம்ப வதக்க தேவையில்லை, திரும்ப நம்ம வதக்கணும் இல்லையா விழுத அரைச்சிட்டு, அதனால் லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ பாதி எது வதங்கினதும் கண்ணாடி பதம் தேவையில்லை, நம்ம அதை எடுத்துடலாம். எடுத்து பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு திரும்ப நம்ம குருமாவுக்கு இது வதக்கி எடுத்து வச்சுட்டேன். தண்ணி விட்டு ஆற வச்சுட்டு நம்ம குருமாவுக்கு தாளிச்சிட வேண்டியதான். இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு நம்ம மசாலா பொருளாக போட்டுக்கலாம். நான் மசாலா பொருளும் கூட ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்கறதில்ல, மசாலா தூளும் போடுறதுனால கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நம்ம தாளிக்கிற பட்டை, லவங்கப்பட்டை, இதெல்லாம் ஏலக்காய், இது வேண்டியவங்க நம்ம நிறைய சேர்த்துக்கலாம், நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம சூடேறி நல்லா வெடிக்க ஆரம்பித்ததும் நம்ம வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக விழுதுக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டேன். நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு இந்த பொருளை சேர்த்து நம்ம அந்த குருமா செய்யலாம். நான் ஒரு 5 பேர் கிட்டத்தட்ட சாப்பிட்ற மாதிரி இப்போ செஞ்சேன். நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு தேவை காரம் இதெல்லாம் மாற்றிக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம மிளகாத்தூள் போடுறதுனால ரொம்பலாம் பச்சை மிளகாலாம் போட்டுக்கல, கம்மியான அளவு தான் போட்டிருக்கேன், அதான் அரைச்சி போடுறதுக்காக. இதை வதக்கி விட்டு வேணாலும் பச்சை மிளகா சேர்த்தும் செய்வாங்க. நான் இப்போ மிளகாத்தூள் சேர்ந்து செய்யறதுனால இது ஒன்றும் சேர்க்கல. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தக்காளியே சில பேருக்கு புளிப்பு ரொம்ப இருந்தால் பிடிக்காது, அதனால் அரைக்கிறது போட்டு நம்ம தாளித்து இது பண்ணுவோம் இல்லையா வதக்கி, அதுக்குமே நம்ம கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ எனக்கு நான் ஒரு தக்காளி தான் பெரிய கொஞ்சம் பழமாக எடுத்துக்கிட்டேன், 100 கிராம் கிட்ட இருக்கும். நான் முக்கால்வாசி அரைச்ச விழுதுக்கும் கால்வாசி வதக்கி செய்வோம் இல்லையா, அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா அது வதங்குது. இப்போ நம்ம தக்காளியும் போட்டு வெங்காயம் வதக்கிட்டு தக்காளி வதக்கிட்டு அது கூட நான் இது புதினாவும் கருவேப்பிலையும் சேர்த்தும் வதக்கிட்டு இருக்கேன். இப்போ நல்லா வதங்கின பிறகு நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள், இந்த மாதிரி காரத்தூள்லாம் போடுவோம் இல்லையா, தனி மிளகாத்தூள் இல்லை காஷ்மீரி தூள் வேணுன்னா நம்ம கலருக்காக போடுறவங்க போட்டுக்கலாம். இது நான் போடுறது சாதாரணமாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா குழம்பு மிளகாத்தூள், அதுதான் போட்டுக்கிறேன். இப்போது அடுத்தது நம்ம தனி மிளகாத்தூள்னு சொல்லுவோம் இல்லையா, அதை போட்டுக்கணும், சில்லி பவுடர், அப்புறம் மசாலா தூள். இது 3 தேவையான அளவு. சிக்கனோ மட்டனோ கரம் மசாலா தூளோ நமக்கு எது ஓகேவோ நமக்கு வேண்டியதை நம்ம சேர்த்துக்கலாம். சில பேர் இதில் பெருஞ்சீரகம் தூள் கூட இருந்தால் போட்டுப்பாங்க, இல்லைன்னா அரைக்கும் போது கூட பெருஞ்சீரகத்தை சேர்த்து அரைப்பாங்க. அது நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சமாக ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடணும். கொதித்த பிறகு தான் நம்ம விழுதெல்லாம் அரைச்சி சேர்க்க போகிறோம். அப்புறம் கடல மாவு தான் இன்றைக்கி நம்ம சேர்த்து நம்ம அந்த குருமா செய்யலான்னு சொல்லிட்டு. இப்போ தேங்காய் பாலோ பசும்பால் நான் சிலப்போ சேர்த்து செய்வேன், அதெல்லாம் சேர்க்க போகிறதில்ல இன்றைக்கி. கடல மாவு நான் அரைச்சி வீட்டிலே வச்சுருப்பேன், அதை தான் நான் அரைச்சி அன்றைக்கி கரைச்சி ஊற்ற போகிறேன். சரி, அதை வீடியோவை போடலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம அதை கலக்கி விட்டுற வேண்டியதான். இப்போ விழுதையும் அரைச்சி எடுத்துட்டேன், அதை நம்ம விட்டு நல்லா கலக்கி விட்டுடணும். திரும்பவும் நல்லா அது கொதி வந்த பிறகு பட்டாணி சேர்த்துக்கலாம். ஏன்னா பட்டாணி நான் வேக வச்சு தான் வச்சுருக்கேன் விசில் விட்டு. இப்போ நீங்கள் பச்சை பட்டாணி போடுறீங்கன்னா ஆரம்பத்துலேயே வதக்கும் இல்லையா, மசாலா தாளிச்சிட்டு வெங்காயம்லாம் அப்போயே நம்ம சேர்த்துக்கலாம். கேரட்டு வேறு என்ன வெஜிடபிள் நம்ம சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வெறும் பட்டாணி மட்டும்தான் சேர்த்து செய்யலான்னு சொல்லிட்டு அது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா அது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சே கொதிக்க வைக்கலாம். அது மண் சட்டி வர இல்லையா, அதனால் அடி பிடிச்சிக்கும். அதனால் நம்ம சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுட்டு அப்புறமா தான் கடல மாவு சேர்க்க போகிறோம். இப்போ கடல மாவு நம்ம கரைச்சி ஊற்றிக்க வேண்டியதான், கட்டி இல்லாமல் ஊற்றணும், கை விட்டு கலக்கினாலும் சரி தான். இப்போ பட்டாணியும் கொதி விட்டு நல்லா வந்த பிறகு பட்டாணி சேர்க்குறோம். இப்போ திரும்பவும் முடி நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம அதுக்குள்ளே கடல மாவை கரைச்சி வச்சுக்கலாம். கடல மாவு நம்ம ஸ்பூனாலே இல்லை அடிக்கிற இதுக்குன்னு இது வச்சுருக்கோம் இல்லையா, ஆம்லெட்லாம் கலக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம அதனால வேணாலும் கலக்கிக்கலாம். இல்லை கை விட்டு நம்ம நல்லா கலக்கி மாவு ஆனால் கரைச்சி நல்லா ஊற்றணும், உருண்டை இல்லாமல். மாவு இல்லைன்னா கெட்டி ஊந்து போயிடுச்சுன்னா அது உருண்டை பிடிச்சிட்டு இருக்கும், குருமாவில் நல்லா இருக்காது, பச்சை வாடையும் அடிக்கும்.
அதனால் அதை நம்ம கரைச்சி தான் ஊற்றணும். நல்லா பட்டாணியை போட்டு நல்லா கொதி வந்த பிறகு இப்போ நம்ம வந்து ஊற்றிட வேண்டியதான் கடல மாவை. கடல மாவு ரொம்ப அதிகமாக ஊற்றினாலும் ஒரு மாதிரி தடன்னு போயிடும். நம்ம எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ குருமா வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றினாலே போதும். இதே வந்து நம்ம கசகசா முந்திரி கூட அரைச்சி ஊற்றலாம் இதுக்கு பதில். அது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் அது ரொம்ப கொஞ்சம் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைங்களாம் அதிகமாக இருக்குது, யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா நம்ம ஸ்பெஷலாக வேணால் அது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நல்லா அந்த மாதிரி நம்ம அடி கொண்டு கிண்டி விடணும், இல்லைன்னா அடியில் சிலப்போ பிடிச்சிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கிண்டி விடணும். இப்போ வேணும்னா நம்ம கடல மாவு வந்து இதுவாக இருந்ததுன்னா இது கூட ஊற்றிக்கலாம், மசாலா தூளுமே. இப்போ குருமா வந்து ரெடி ஆகிடுச்சி. நம்ம வந்து இன்றைக்கி நெய் தோசை தான் அதான் செஞ்சுட்டு நம்ம குருமா விட்டு சாப்பிட்லான்ட்டு எடுத்து வச்சிட்ருக்கோம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்து சப்பாத்தி, நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் வந்து வெஜிடபிள் புலாவு எல்லாத்துக்குமே இது மேட்சாக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். பூரி இதெல்லாம் கூட நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து நம்ம வெஜிடபிள்